வகுப்படும் தன்மைக்கான விதிகள் பார்க்கலாம். ஒரு நம்பர் 2ஆல வகுப்படுமா அப்படின்றதுக்கு அந்த நம்பரை 2ஆல வகுத்து பார்த்து மீதி 0 வந்தா வகுப்படும்னு சொல்லுவோம். இது சாதாரணமா செய்யுது. ஈஸியா எப்படி செய்யலாம்னா அந்த நம்பர் 3 நம்பரை வகுத்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. அந்த நம்பருடைய ஒன்றுகள் இடத்துல இந்த மாதிரி இரட்டை எண்கள் வந்ததுன்னா அந்த நம்பர் வந்து 2ஆல் வகுப்படும். இப்போ நான் சில நம்பர் சொல்றேன். இது ஒரு டீம் இது ஒரு டீமா வச்சுக்கலாம். 2ஆல வகுப்படுமா வகுப்படாதா அப்படின்னு நீங்க ஆன்சர் சொல்லலாம். இது ஏ டீம் இது பி டீம். இப்போ இந்த டீமுக்கான நம்பர் 121 வகுப்படாது. அப்போ எங்களுக்கு ஒரு 1 மார்க் கொடுத்துடலாம். இந்த டீமுக்கான நம்பர் 343 வகுப்படாது. இந்த டீமுக்கு 246 வகுப்படும். இந்த டீமுக்கு 4150 வகுப்படும். ஓகே, இப்போ இது சொல்லிட்டீங்க 2ஆல் வகுப்படும் தன்மை. இதே மாதிரி 3ஆல் வகுப்படும் தன்மை பார்க்கலாம். 3ஆல் வகுப்படும் தன்மைக்கு என்ன கண்டிஷன்னா இலக்கங்களை கூட்டி வர விடையை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 120ன்னு இருக்கு. 120 இலக்கங்கள் 1 2 0. இதை கூட்டினீங்கன்னா என்ன இது 3ஆல வகுப்படும்னா அந்த எண் வந்து 3ஆல வகுப்படும். இப்போ இதுக்கு பார்க்கலாங்களா? ரூல்ஸ் ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் எதுனா சொல்லணுமா? உதாரணத்துக்கு இந்த நம்பர் எடுத்துக்கலாம். 4 கூட்டல் 5 கூட்டல் 1 10 வந்து 3ஆல் வகுப்படாது. அப்போ 453 3ஆல் வகுப்படாது. இந்த டீமுக்கான நம்பர் 912 இந்த டீமுக்கான क्वेश्चन 725 வகுப்படாது. ஓகே, இந்த டீமுக்கான நம்பர் 85,932. இவங்களுக்கு மைனஸ் போடுங்க, மைனஸ் மார்க் கொடுங்க. இந்த டீமுக்கு மைனஸ் மார்க் கொடுங்க. ஓகே, இந்த அணிக்கான நம்பர் 13,572. ஓகே, இது வகுப்படும் தன்மைக்கான விதிகள். அதுக்கப்புறம் 5ஆல் வகுப்படும் தன்மை 0 5 இருந்தா 5ஆல் வகுப்படும். 10ஆல் வகுப்படும் தன்மைக்கு 1கள் பிளேஸ்ல 0. 4ஆல் வகுப்படும் தன்மைக்கு 2 கடைசி. இப்போ உதாரணத்துக்கு 564. இதுல கடைசி 2 இலக்கங்களை மட்டும் பார்க்கணும். இது 4ஆல வகுப்பட்டதுன்னா அந்த நம்பர் எத்தனை இலக்கங்கள் இருந்தாலும் 4ஆல வகுப்படும். 8ஆல் வகுப்படும் தன்மை 4 இலக்கங்கள். கடைசி 3 இலக்கங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னா இந்த 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்பட்டதுன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை. இது வகுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் நம்பரும் 8ஆல வகுப்படும். 11ஆல் வகுப்படும் தன்மை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பரே இது வகுப்படுமா வகுப்படலன்னு தெரியல. ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். இந்த நம்பருடைய 1 விட்டு 1 இலக்கங்களை கூட்டி அதனுடைய வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். 3 + 5 + 7. இந்த பக்கம் 4 6 1. இப்போ இதனுடைய கூடுதல் 15, இதனுடைய கூடுதல் 11. 15ல இது 11ஆல வகுப்படாது. இந்த இடத்துல என்ன ஆன்சர் வந்தா வகுப்படும்னா 0 or 11ஓட மடங்குகள் வந்தா 11ஆல. தேங்க்யூ டீச்சர்ஸ். தேங்க்யூ மேம்.